மக்களே, இந்த காலேஜ் டேஸில் ஒரு பணக்கார பையன் இருப்பான். அவன் கூட ஒரு 4-5 அல்லு சில்லுங்க மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த தத்தி கூட்டத்துக்கு வந்து அறிவே இருக்காது. ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும்னா அது க்ரியேட்டிவாக யோசித்து பண்ண தெரியாது. இல்லை ஒரு எஜுகேஷ்னல் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னா அது வராது. ஆனால் அவங்க பண்ணுற மெயின் இது என்ன தெரியுமா இருக்கும்? ப்ரொஃபஸர்ஸ்க்கெல்லாம் ஒரு நிக் நேம் வச்சுக்கிட்டு, இல்லை நல்லா படிக்கிற பசங்களை கலாய்ச்சின்னு இதுங்க ஒரு மாதிரி சுற்றின்னு இருக்குங்க. அந்த மாதிரி தான் இன்னும் அந்த ஸ்டேஜை க்ராஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நம்மளோட எதிர்கட்சி தலைவர். ஏன்னா ஒரு பொது மேடையில் போயிட்டு, அதுவும் நல்ல நாள் அதுவுமா இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க அந்த வெட்டிங்க்கு. அந்த வெட்டிங்னாலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைஃபோட புது பிகினிங். அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இதுங்களை கூப்பிட்டு வந்துட்டு எல்லாம் நெகட்டிவாக போகுது. ஏன் தான் அந்த பேரண்ட்ஸ் அப்படி பண்ணுறாங்களோ தெரில. நல்லது, உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த கூட்டத்தை கூப்பிடாதீங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு முதலமைச்சரை கேவலமாக பேசுகிறது, இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் நிக்நேம் வைக்கிறது தேவையா இது? ஏன்னா உதயநிதி அவர்களுக்கு அவர் ஒரு ஜாலி டைப் போல் இருக்குது. நல்லா ஜாலியாக கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இப்படி போகிறவரை ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எதிர்கட்சி தலைவர், ஒரு கவர்மெண்ட் ஆளுங்கட்சிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், மக்களோட நலன் மக்களோட பிரச்சனையை பற்றி பேசணும், அதுக்கு தீர்வு காணணும். இந்த மாதிரி ஒரு இடத்த மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு அது வரமாட்டேங்குது. நீங்கள் இன்னாரோட பையன் இன்னாரோட பேரன் அப்படின்றதுக்காக ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்க, அவரால் செய்ய முடியல. இன்னும் ஒன்று, இந்த ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, முதலமைச்சரை நிக் நேம் அடித்து பேசுறது, ஏன்னா என்னன்னாலையும் பேசுங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க என்ன, அந்த மாதிரிலாம் ஒரு 2-3 கூட்டம் சுற்றின்னு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அதுங்களோட லெவல் அவ்வளோதான். ஆனால் எதிர்கட்சி தலைவரே அந்த லெவலில் தான் இருக்கிறாருன்னா அவரை குறை சொல்ல முடியாது. ப்ளீஸ், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி ஒரு ப்ரொடக்டிவாக கொண்டு போங்க. ஏன்னா அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. ப்ரொடக்டிவான ஒரு கவர்மெண்ட் இருக்கணும்னா அது ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இருக்கணும். ஸ்ட்ராங்கான எதிர்கட்சிக்கு இப்போ இருக்கிற தலைவர் ஃபிட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நல்லாட்சி தொடரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு வந்து பழைய ஆட்சி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டாம்.